ராமதாசும் பெரியார், திருமாவளவனும் பெரியார். அது எப்படி ரெண்டு பேரும் உங்களுக்கு பெரியார் ஆக முடியும்? மேல் பாதியில உள்ள நுழையணும்னு போராடுறவரும் உங்களுக்கு பெரியவராகவும், தடுக்கிறவரும் பெரியவராகவும் எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கதான பிரச்சனை. வாடா வாடா எப்போ ஆளூர் நவாஷ் உன்னா தானா தேடி இருந்த ஆளு நவாஷ் மேல் பாதியில லாக் பண்ணிட்டாங்க. அதுக்காக போராடிய திருமாவளவன் பெரியாரா அல்லது அதுக்குள்ள ஒரே கூடாதுன்னு தடுத்த ராமதாஸ் பெரியாரான்னு கேக்குறியே? எப்போ ஆளூர் நவாஷே, அதாவது வேங்க வயல பிய கலந்துட்டாடா. யார் கலந்தா? அங்க உள்ள மேல் சாதிகள் கலந்ததா? அங்க உள்ள மாற்று சமுதாயம் கலந்ததா? தன் மக்கள் வாழக்கூடிய, தன் மக்கள் தண்ணி குடிக்கக்கூடிய, தன்னுடைய மகன், தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா தண்ணி குடிக்கக்கூடிய அந்த நீத்த தொட்டில பிய கலந்தது அந்த சமூகம்டா. அதே சமூகம். அதை மறைப்பதற்காக கையெழுத்து டிராமா தான் மேல்பாதி கிராமம். இவ்வளவு பேசுனியே, மேல்பாதி பத்தி பேசலாம்ல. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் 3 வருஷம் நாக்க வலிச்சிட்டு இருந்தாரா? 3 வருஷம் நாக்க வலிச்சிட்டு இருந்தாரா? உடனடியாக காவல்துறைக்கு ஆணையிட்டு அந்த கையவர்கள் யார் என்று அப்பொழுதே கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. 3 வருஷம் ஆச்சுடா. ஏன்னா போன அன்னைக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. இவனுங்க அடுத்த மேல பழி போடுவதற்காக, அடுத்த மீது பழி சுமத்துவதற்காக இவர்களே செய்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை கூப்பிட்டு காரி மூஞ்சி மேல் திருப்பி அமைச்சுக்கிறாங்க. அதனால 3 வருஷமா திருமாவளவன் மூடிக்கிட்டும் பொத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதே மேல் பாதைக்கு கத்தனாரு, கதறினாரு, கூட்ட பிடிச்சி தொங்குவியான பேசினாரு. அப்ப எங்கடா போச்சு இந்த ஆவேசம்? இப்ப புரியுதா? திருமாவளவன் பெரியாரா, ராமதாஸ் அவர்கள் பெரியாரா? ராமதாஸ் தான் 118 சாதிகளுக்கும் எம்பிசி என்ற இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து அதுல உள்ளவர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கிற காரணம் முழுக்க ராமதாஸ் மட்டும்தான். திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டம், அம்பேத்கர் கொடுத்த ஒதுக்கீடு, அதுல எம்எல்ஏ ஆகிட்டு சட்டமன்றத்துக்கு போறவங்களுக்கு கேவலம் அமைச்சர் பதவியே, ஒரு நாள் அமைச்சர் பதவி வாங்கிக்கிறது துப்பு இல்லை. நான் எப்பயும் சொல்றேன், திருமாவளவனை மருத்துவர் ராமதாஸோடு சேர்ந்து பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரியார் இருந்தால் அது ஐயா ராமதாஸ் தான். நான் சொல்றேன், இதே ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்திருந்தான்னா, ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால், ஒருவேளை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி சேர்ந்தான்னா இந்த 5 எம்எல்ஏவுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும். ஆனால் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு 4 எம்எல்ஏ, அந்த திமுகவில் நின்று தனி தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறாங்க. அப்படி சேர்த்து கூட ஒரு அமைச்சர் பதவி கேட்டு வாங்கி தர முடியல. நீ மருத்துவர் ராமதாஸ் அவரை பத்தி தவறா பேசுற மேடையில, அப்படித்தானே?